சார் வணக்கம் சார். சார் ராமதாஸ் வணக்கம். ஐயா அவர்கள் இன்னைக்கு தன்னுடைய 88வது பிறந்த நாள்ல அரசியல் துறவரம் மேற்கொள்றதா அறிவிச்சிருக்கிறாரு. இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? இது ரொம்ப ரொம்ப வேதனையான செய்திங்க. எப்படின்னா, அரசியல்ல அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழ்நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்காகவும் தன்னை வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்த மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு அரசியல் துறை அறிவிச்சது. எனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி, எனக்கு ஒரு 20 நாள் முன்னாடி சொல்லிட்டாருங்க ஐயா. நான் நேர்ல போய் பார்க்கும் பொழுது, அப்பா நான் அரசியல் துறவரம் மேற்கொள்றேன்னு சொன்னாரு. அதெல்லாம் நடந்து முடிந்த 16ஆம் தேதி நடந்து முடிந்த கூட்டத்துல கூட நான் பேசினேன். அதை இன்றைக்கு ஐயா வாயாலே அறிவித்திருக்கிறார்கள். இது அவ்வளவு பெரிய ஒரு மன வேதனையை தருகிறது. இருந்தாலும் கூட இந்த ஐயா அவர்கள் பிறந்த நாளிலே நாங்கள்லாம் வாழ்த்துவது 100 ஆண்டுகளை கடந்து நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சார், அவர் துறவரம் மேற்கொள்றதா முன்னாடியே சொல்லிட்டாருன்னு சொன்னீங்க. என்ன காரணம்னு உங்ககிட்ட எதுவும் பகிர்ந்துகிட்டாரா? இல்ல, அது நான் சொல்ல முடியாதுங்க. அது என்னால பொது வழியில சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. நான் உங்கள்கிட்ட நேரில் பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் சொல்றேன். இல்ல, ஏன்னா இப்ப எல்லாருக்குமே இப்போ அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் இணைந்தது பெரிய பேசு பொருளாச்சு. சோ அதுக்கே அந்த இணைப்புக்கு பின்னாடி யார் செயல்பட்டா, எப்படி அந்த இணைப்பு நடந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. இப்போ இவர் முழுக்க முழுக்க துறவரம் மேற்கொள்றாரு அப்படின்றது எல்லாருக்கும் பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியா இருக்கு. இப்ப அன்புமணி அவர்கள் கட்சியை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்றது வேற, நான் அரசியலே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றது வேற இல்லைங்களா? சோ அதனாலதான் இந்த கேள்வி. அந்த அளவுக்கு அவருக்கான மன அழுத்தங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். மன அழுத்தம் இருக்குது, அவருக்கான அந்த அளவுக்கு பிரஷர் இருக்குது. இல்ல, நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். தேர்தல்ல அன்புமணி அவர்கள் தலைமையில இருந்த பாமக 4 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சோ பாமக இரு தரப்பா இருக்கும் பொழுதே அவர் வெற்றியை ருசிச்சிருக்கிறாரு அப்படின்னா, சோ அதன் அடிப்படையில ராமதாஸ் அவர்கள் உணர்ந்திருக்கலாம் இல்லையா? சோ ஓகே, கட்சி இவர் கரெக்டா வழி நடத்துறாரு அப்படின்ற ஒரு உணர்வு இந்த முடிவு எடுத்திருக்கலாம்னு புரிஞ்சுக்கலாமா? சார், நான் இப்ப உங்களுக்கு சொல்றதுன்னா, அன்புமணி அவர்கள் நல்ல தலைவரா கெட்ட தலைவரா நான் போக விரும்பல. அது குறித்து நம்ம பெரிய விவாதம் தான் பண்ணணும். பெரிய நீண்ட நெடிய நேரம் நம்ம சொல்லணும் அதை பத்தி. நான் அதுக்குள்ள போக விரும்பல. இன்றைக்கு எப்படின்னா, இப்ப ஐயா அவர்களுடைய அரசியல் துறவரம் என்பது மிகுந்த வருத்தத்தையும் வேதனை அளிக்கக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். அதனாலதான் நாங்க அவர் துறவரம் பண்றதுனாலதான் வேறு மாற்றுத் தலைவரை தமிழ்நாடுல இருக்கிற இளைஞர்கள் வன்னிய மக்களும் தேட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு ஆளானதான் அன்னைக்கு சொன்னோம். அதுதான் நடக்கும். இப்போ ராமதாஸ் ஐயா அவர்கள் துறவரம் மேற்கொள்றது அப்படின்றது பாமக இருந்து பெருமளவிலான வன்னியர் வாக்குகள் வெளியில போகும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா போகும். ஏன்னா, பாட்டாளி மகிழ்ச்சி வன்னியர் சங்கம் என்பது ஐயா அவரால் கட்டமைக்கப்பட்டது. அவர் இன்றைக்கு இவரை அறிவித்தாலும் கூட அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகளோட உண்மைத்தன்மை மக்கள் ஆய்ந்து முடிவெடுப்பாங்க. மிக்க நன்றி. வணக்கங்க. நன்றி சார். நன்றி.